ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்களோட குயின் 7 தமிழ் சேனல். நம்ம ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புளிச்சக்கீரையை வச்சு ஒரு டேஸ்டான துவையல், அதுவும் என்னோடய பாட்டி செஞ்ச மாதிரியான ஒரு துவையல். அவங்க இதை சட்டியில் கடைவாங்க. ஆனால் நம்ம மிக்சியில் அரைக்கிறோம், அவங்க சட்டியில் தான் அந்த துவையலை அரைச்சி கடைஞ்சி திரும்ப அதை நல்லா வதக்கி எடுத்து வைப்பாங்க. அதில் அவங்க சாதம் போட்டு அதுலேயே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சி உருட்டி எங்களுக்கு தருவாங்க. ஸோ அதை சாப்பிடும்போது எங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஆசையாக இருக்கும் அவங்க அதை உருட்டும் போதே நமக்கு சாப்பிட்ணும் போல். ஸோ அந்த டேஸ்ட்டான புளிச்சக்கீரை துவையல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு நான் கீரையை நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வடித்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 6 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், அதையும் நம்ம எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, அந்த புளியையும் எண்ணெயிலே போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய், அதையும் நான் இந்த எண்ணெயிலே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதே எண்ணெயிலே நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணியை, அந்த கீரையும் எடுத்து சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா, காஞ்ச மிளகாய் 4, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, ஒரு 6 பூண்டு பல், 1/2 ஸ்பூன் வெந்தயம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுலேயே நம்ம கீரையை போட்டு வதக்க போகிறோம். கீரையை நல்லா தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக அது வதங்கும். தண்ணியோட ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் தண்ணி விட்டு கீரை வேக வச்சு கடையிற மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணியை நம்ம சுத்தமாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா இப்படியே திருப்பி திருப்பி விட்டீங்க அப்படின்னா நல்லா வதங்கிடும். இல்லை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். நான் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சு கடகடன்னு வதக்கிட்டேன். ஸோ எல்லா கீரையோட கலரும் மாறிடுச்சு, கீரை நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம எடுத்து அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். ஸோ ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வதக்கின எல்லா அந்த பூண்டு, காஞ்ச மிளகாய், வெந்தயம், அதுக்கப்புறம் புளி, இது எல்லாத்தையும் போட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி ஆற வச்சுருக்க அந்த கீரையும் எடுத்து போட்டு அரைச்சிக்க போகிறோம். இது கொஞ்சம் அரைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் விட்டு விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக அது நல்லா மசியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வானல் வச்சு ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கடுகு, சீரகம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த துவையல், அதாவது கீரை விழுதியும் எடுத்து அதிலே போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இது நல்லெண்ணெயிலே நல்லா வதங்கணும். இந்த எண்ணெய் நல்லா திரும்ப மேலே வரும், இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்க அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ இவ்வளோதான். இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இது நமக்கு 1 வாரம் வரைக்கும் கூட நமக்கு கெடவே கெடாது. நம்ம வெளியிலே கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப டேஸ்டான புளிச்சக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு.